டைரக்டர் எச் வினோத்தோட டைரக்ஷனில் விஜய் அவர்கள் நடிக்கக்கூடிய கடைசி படமான ஜனநாயகன். அந்த படத்தில் விஜயோட பெயர் டிவிகே அப்படின்ற மாதிரியான ஒரு செய்தி ஒன்று பரவிட்டு இருக்கு. அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது தெரியல. ஜனநாயகன் படம் விஜயோடைய கடைசி படம் அப்படின்னு சொல்லி அவர் ஏற்கனவே அறிவிச்சிருந்தார். ஸோ இந்த படத்தில் அனிருத் அவர்கள் தான் இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணுறாரு. இந்த படம் 2026 பொங்கலுக்கு வெளியேறதா ஏற்கனவே அறிவிச்சிருக்காங்க. நடிகர் அஜித்தினுடைய ரசிகர்களை பற்றி நடிகர் ஸ்னேகா அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் இப்போ ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு. அதாவது ஜனா படத்தில் நடிகர் அஜித்தினுடைய ஜோடியாக நடிகர் ஸ்னேகா அவர்கள் நடிச்சிருந்தாங்க. அந்த படத்தில் நடிக்கும்போது அஜித்தினுடைய ரசிகர்கள் அஜித் கிட்ட ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக கேட்பாங்க. ஷூட்டிங் முடிஞ்ச பிறகு அஜித் அவர்களும் ஒவ்வொரு ரசிகராக கூப்பிட்டு ஃபோட்டோ எடுத்துப்பார். அந்த டைமில் அவர் சொல்லும்போது அமைதியாக ஒவ்வொருத்தராக லைனில் வாங்கன்னு சொல்லுவாங்க. அதை அப்படியே கீப் அப் பண்ணுவாங்க நடிகர் அஜித்தினுடைய ரசிகர்கள் அப்படின்னு சொல்லி அஜித் ரசிகர்களுக்கு ஒரு குட் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. நடிகர் சூர்யானுடைய 46வது படத்தை தெலுங்கு ஃபிலிம் இண்டஸ்ட்ரி டைரக்டர் வெங்கி அட்லூரி அவர் தான் டைரக்ட் பண்ண போறாரு. அந்த படத்தை ஏற்கனவே நெட்ஃப்ளிக்ஸ் நிறுவனம் 85 கோடிக்கு வாங்கியிருக்காங்க. ஆனால் சூர்யா நடிப்பில் வெளியாக போகிற 45வது படம், ஆர்ஜே பாலாஜி டைரக்ஷனில் வெளியாக போகிற 45வது படம் ஷூட்டிங்கே முடிய போகுது. இப்போ வரைக்கும் அதுக்கான ஓடிடி ரைட்ஸும் யாருமே வாங்கல. தமிழ் சினிமாவோட டாப் லீடிங் டைரக்டராக இருக்கக்கூடிய லோகேஷ் கனகராஜ் இப்போ படத்தில் நடிக்க போகிறதா ஒரு செய்தி ஒன்று வெளியாக இருக்குது. ஏற்கனவே சூப்பர் ஹிட் படங்கள், மெகா பிளாக் பஸ்டர் படங்கள் கொடுத்துட்டு இருக்க லோகேஷ் கனகராஜ் தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில் ஒரு நடிகராக வலம் வர போகிறார். சன் பிக்சர்ஸ் அந்த படத்தை டைரக்ட் பண்ண போகிறதா ஒரு செய்தி ஒன்று வெளியாயிட்டு இருக்கு. நடிகர் நாகார்ஜுனாவுடைய மகனான நாக சைத்தன்யா சமந்தாவுடைய டிவோர்ஸுக்கு அப்புறமா இரண்டாவதா நடிகை சோபிதா அவர்களை திருமணம் செஞ்சுக்கிட்டாரு. அவங்களுடைய திருமணத்துக்கு அப்புறமா இப்போ சோஷியல் மீடியாவில் அவங்க இப்போ பிரெக்னெண்ட்டாக இருக்கிறதா ஒரு நியூஸ் ஒன்று பரவிக்கிட்டு இருக்கு. இந்த தகவல் உண்மையா அப்படின்னு விசாரிக்கும் போது இது ஒரு ஃபேக் நியூஸ். அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் இருந்தால் கண்டிப்பாக நாங்களே ஷேர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. டாப் 5 சினிமா நியூஸ் தினமும் தெரிஞ்சுக்கணும்னா செம்ம மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.